ஓம் சாந்தி வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்துட்டு நெருங்கிய உறவுகள்ல எதிர்பார்ப்புகளை எப்படி கையாள்வது பாகம் 3 பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி, அவங்கள நம்ம நம்பணும், பிளஸ் அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் இல்லை நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்ட் 2ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் பர்சனாலிட்டி அதாவது அவங்க இன்ட்ரோவர்ட்டடா, அதாவது உள்முகமான பர்சனாலிட்டியா இல்லை வந்துட்டு வெளிமுகமான பர்சனாலிட்டியா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, அதை பத்தி பார்த்தோம். இப்ப பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதிர்பார்ப்புகள் வந்து வார்த்தைகள்ல எப்படி இருக்கு, அதாவது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா உறவுகளையும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா உறவுகள்லையும். ஸோ எஸ்பெஷலி அதில் வார்த்தைகள். இப்போ சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா சில வார்த்தைகள் வந்து நம்ம எதிர்பார்ப்போம் அவங்க கிட்ட இருந்து, நெருங்கிய உறவுகள்ல இருந்து இந்த வார்த்தைகள் அவங்க நம்மளுக்கு சொல்லணும். எக்ஸாம்பிள், ஆறுதலா என்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம், இல்லை பாசிட்டிவா பேசணும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு வந்து அதை ஆறுதலாக சொல்லணும், நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், இல்லை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ ஒருவேளை அவங்க வந்து அந்த ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதே போல சில வார்த்தைகள் அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, எனக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க அப்பயும் அந்த வார்த்தைகள் கோவத்திலேயோ இல்லை வெறுப்புலையோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ சில வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், சில வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க அப்புறம் டைம் இருக்கும் போது நீங்க எழுதுங்க, இல்ல நோட் பண்ணி பாருங்க எந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து நெருங்கிய உறவுகள்ல நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, எந்த வார்த்தைகள் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த வார்த்தைலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இது நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அது வந்து டைம் கிடைக்கும் போது அவங்களுக்கு நீங்க பொறுமையா எடுத்து சொல்லலாம், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வார்த்தைகள் நீங்க வந்துட்டு சொல்லுங்க, பொறுமையா சொன்னோம் வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சண்டை போட்டு இல்லை நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொன்னோம்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த இமோஷன்ல போயிடுவாங்க, நம்ம என்ன கருத்து சொல்றோமோ அதை வந்து கேட்க மாட்டாங்க. அதனால பொறுமையா அன்பா கொஞ்சம் பாசமா அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா மனிதர்களும் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் என்ன நடக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் சில வார்த்தைகள் நம்ம வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், ஏதாவது வந்துட்டு அந்த வார்த்தை கேட்கும் போதே நமக்கு துக்கம் கிடைக்குது. ஸோ என்னன்னா தட் வேர்ட்ஸ் பிகம் அ ட்ரிகர். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு ட்ரிகரா வருது. ஏன் ட்ரிகர் ஆகுதுன்னா அது பழைய மெமரிஸ், பழைய சின்ன வயசுல இருந்து நடந்த அனுபவமோ இல்ல பழைய கெட்ட அனுபவங்களை அது ஞாபகப்படுத்துது. அதனால என்ன பண்றோம், அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொன்ன உடனே கோபம் வருது அந்த வார்த்தை கேட்கும் போது, இல்ல சொன்ன உடனே அழுக வருது, கஷ்டம் வருது, துக்கம் கிடைக்குது, இல்ல கவலையா இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த வார்த்தைகள் வந்து ட்ரிகர். ஸோ நீங்க எதுவும் நோட் பண்ணுங்க, ட்ரிகரிங் வேர்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு. ஸோ ஒன்று என்ன எழுதணும் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க, பாசமான வார்த்தைகள் இல்லை அன்பான வார்த்தைகள், மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் என்னென்னு அதை எழுதுங்க, இல்லை யோசிங்க. ரெண்டாவது வந்துட்டு எந்த வார்த்தைகள் என்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹர்ட் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுங்க. மூணாவது விஷயம், சில வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரிகர், அது ட்ரிகர் பண்ணக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன. ஏன்னா இது வந்து அவங்கள சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, அவங்க கேஷுவலா சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்கும், அது ஒரு பாஸ்ட் மெமரி, பழைய ஞாபகம், இல்லை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனால அந்த வார்த்தைகள் கேட்டால் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா இப்போ உறவுகள்ல வரும் அப்படின்னா நெருங்கிய உறவுகள்ல வந்து எப்பவுமே வார்த்தைகள் மூலமா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதோ இல்லை மரியாதையை வெளிப்படுத்துறதோ இல்லை அக்கறையை வெளிப்படுறதோ இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகள் சம்டைம்ஸ் நமக்கு என்ன நடக்கும், நம்மளுக்கு இதுதான் வேணும் நம்ம அடம் பிடிக்கும் போது அந்த பர்சன் அந்த வார்த்தையை கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைக்கு மேல ஒரு ஆக்ஷன் இருக்கு, அந்த அந்த ஃபீலிங் இருக்கு, அந்த காரியம் இருக்கு. இப்ப சில பேர் வந்து தே ஆர் நாட் குட் இன் வேர்ட்ஸ், சில பேர் வந்து வார்த்தைகளெல்லாம் அவங்களுக்கு வெளிப்படுத்தவே முடியாது, ஆனா அந்த காரியத்தை அழகா செஞ்சிருவாங்க, அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். எஸ்பெஷலி இந்த உள்முகமா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வார்த்தைகள்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா அந்த காரியத்தை அழகா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. பிளஸ் அவங்க அந்த ஃபீலிங் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு அந்த வார்த்தை தான் வேணும். ஸோ வார்த்தை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனே தவிர அதுதான் வந்து ப்ரூஃப் கிடையாது, ஆக்ஷன் தான் ப்ரூஃப். ஸோ வார்த்தையில நிறைய பேர் என்ன வேணா சொல்லலாம், ஆனா காரியத்துல செய்யலன்னா அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், சம்டைம்ஸ் நம்ம மனசு சந்தோஷப்படுறதுக்காக மேலோட்டமா எனக்கு வார்த்தைகளை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நிஜமா அந்த காரியத்தை அவங்க செய்யல, இல்லை நிஜமா அந்த வார்த்தைக்கு அவங்க வந்து உண்மை கொடுக்கல அப்படின்னா அந்த வார்த்தையில எந்த பலனும் கிடையாது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அட்டாச்மெண்ட் டு த வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள் மேல நம்ம கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, இது எனக்கு வேணும், இதை நான் கேட்கணும், இந்த மாதிரி என்கிட்ட பேசணும் இவங்க அப்படின்ற அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம விட்டுடணும்.
அவங்க காரியத்துல அந்த மாதிரி செய்யறாங்களா, நிஜமா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா, அதுதான் முக்கியம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், அதை விட்டுடுறோம், நம்ம வார்த்தைகளை பிடிச்சிக்கிறோம், ஆனா அவங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களோ இல்லை அந்த வெளிப்படுத்துறதோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம நிஜமான அந்த உண்மை ஆக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ சரியான வார்த்தைகளை ஒருத்தங்க சொல்லனாலும் இல்லை எனக்கு ஏற்ற வார்த்தைகளை அவங்க சொல்லனாலும் அவங்க அன்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.